இந்த விஜய் டிவிக்கே சுபிக்ஷா மேலே அப்படி என்னதான் காண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுங்க. எப்போவுமே பிக் பாஸ் கூட அவங்கக்கிட்ட அதிகமாக பேச மாட்டாங்க. இன்றைக்கி 2 பேர் போகிறாங்க, வெளியே போகிறாங்க. அது எவிக்ஷன், ப்ராப்பர் எவிக்ஷன் இல்லை, ரெட் கார்டு எவிக்ஷனாக இருந்தால் கூட 2 கண்டஸ்டன்ஸ் போகிறாங்க. மொத்தமே 9 கண்டஸ்டன்ஸ் தான் இருக்காங்க. அதில் 2 பேர் ஆல்ரெடி போகிறாங்க. ஸோ 7 பேர் தான் இருக்காங்க. அவங்க நினச்சிருந்தா இந்த எவிக்ஷனை கேன்சல் பண்ணியிருக்கலாம். பட் கேன்சல் பண்ணலை. எவ்வளோ டிஸ்கஷனுக்கு அப்புறமா 3rd எவிக்ஷன் சுபிக்ஷாவோடதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி சண்டே எபிசோடில் சுபிக்ஷா எவிக்ட் ஆகி போயிடுவாங்க. அவங்க நானும் அவங்க மேலே ஒரு சில இடத்துலலாம் எரிச்சல் பட்டிருக்கேன். சிலதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். என்ன தான் இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% எஃபர்ட் போட்டிருக்காங்க. எந்த வேலையும் முகம் சுளிக்காமல் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த வேலையும் செய்யலைன்னு அவங்க பேரில் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. இந்த வாரம் அவங்க நிறைய வேலை செய்யலைன்னு நிறைய பேர் சொல்லி நான் பார்த்தேன். அவங்களுக்கும் அரோராக்கும் கைவலி வந்துச்சு. ஆனால் அரோரா ரெஸ்ட் எடுத்தாங்க. பட் சுபிக்ஷா ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அதை சரி பண்ணி கையை மூவ் பண்ணி சரி பண்ணிவிட்டு அப்போ கூட வேலை பார்த்தாங்க. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அவங்களோட ஃபுல் எஃபர்ட் எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. அண்ட் அவங்க தம்பி லியாண்டர், அந்த பையனை அந்த இடத்துல சொல்லாமல் இருக்க முடியல எனக்கு. அவனை யாருமே நம்ம மறந்துருக்க மாட்டோம். அவ்வளோ ஒரு ஸ்வீட் பர்சனாலிட்டி. எல்லாத்துலேயும் மேலே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு போயிட்டான். யாருமே மறக்க முடியாதபடி அவன் பேசிட்டு போயிட்டான். அவங்க அக்காவை பற்றி மட்டுமே அவனுக்கு கன்சர்ன் இருந்துச்சு. வேறு எதை பற்றியுமே அவனுக்கு கவலை இல்லை. அண்ட் அப்புறம் சுபிக்ஷாவோட அப்பா, அவர் அவ்வளோ பெருந்தன்மையாக கமருதீன் கிட்ட எல்லாரும் என்னை கேட்க சொன்னாங்க, தம்பி நீங்கள் மீனவ கம்யூனிட்டி பற்றி பேசுனீங்கன்னு, நான் தான் உங்கள் மனசு வருத்தப்படும்னு அதை கேட்கலன்னு சொல்லி அந்த டாப்பிக்கையும் கமருதீன் எடுத்ததுக்கப்புறம் தான் அவர் பேசியிருப்பாரே தவிர அவராக அந்த டாபிக் எடுத்து பேசல. பெரிய மனுஷன் காட்டிட்டு போயிருப்பாரு. ஸோ அந்த ஃபேமிலி இனிமேல் நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சுபிக்ஷா நல்ல டஃப் ஃபைட் கொடுத்து நல்ல பேரோட தலை நிமிர்ந்து வெளியில் போகிறாங்க. எந்த ஒரு பேட் ரிமார்க்கும் வாங்காமல் போகிறாங்க. ஸோ டஃப் லக் தான், என்ன பண்ண முடியும். எவிக்ட் பண்ணிட்டாங்க டீம், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 3rd எவிக்ஷன் கன்ஃபார்ம்ட். சுபிக்ஷா எவிக்ட் ஆகிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.